என்னடா இது இந்தியன் டீமுக்கு இப்படி ஒரு சோதனைன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த வாரம் என்ன சோதனை வாரமா? கரெக்ட் தான். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் 3 போட்டிகள் கொண்ட ஓடிஐ சீரிஸ் விளையாட போறாங்க. ஜூன் 13ஆம் தேதி முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே ஐபிஎல்ல ஏற்பட்ட இன்ஜுரியின் காரணமா விராட் கோலி இந்த ஓடிஐ சீரிஸ்ல விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அத வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? சரி, இப்ப யாருக்கு பிரச்சனை? இப்போ அந்த லிஸ்ட்ல ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்திருக்காரு. குங்ஃபு பாண்டியாவா? என்னாச்சு? ரிப்போர்ட்ஸ் படி அவர் பெங்களூர்ல ஃபிட்னஸ் டெஸ்ட பாஸ் பண்ணிட்டாராம். ஃபுல் கோட்டாவான 10 ஓவர்ஸ் போலிங்கும் போட்டு பார்த்திருக்காரு. ஆனா அவர் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணதுனால தொட பக்கத்துல இன்னொரு இன்ஜுரி வந்திருக்கு. அதுவும் சாதாரண ஸ்ட்ரெயின் கிடையாது. டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட 2 to 3 வீக்ஸ் அவர் சுத்தமா ரெஸ்ட் எடுக்க சொன்னதா சொல்லப்படுது. நிஜமாவே இன்ஜுரி தானா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா? குட்டி ப்ரோ, வரப்போற 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல ஹார்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்கு ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா இருக்க போறாரு. அகர்கரை பொறுத்த வரைக்கும் T20ல வேணா நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான பிளேயரை ரெடி பண்ணிக்கலாம். ஆனா ஓடிஐல கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா ஃபுல்லா ஃபிட்டா இருக்கணும். 10 ஓவர்ஸ் போலிங் போடுற அளவுக்கு அவர் ரெடியா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. சோ திரும்ப ஒரு இன்ஜுரி வந்து வேர்ல்ட் கப்பையே மிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? ஆமா ஆமா, ரெஸ்ட் எடுத்துட்டே வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. சோ கோலியும் இல்ல பாண்டியாவும் இல்ல, இது ஆப்கானிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷனை தெரிக்க விடுங்க.